ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? பாபா நினைவில் ஏகாந்தமாக வாணி கேட்கலாம். 25/2/25 பாபா முரளினுடைய தலைப்பு சொல்றாரு, மீठे बच्चे सबको ये खुशखबरी सुनाओ कि भारत अब फिर से स्वर्ग बन रहा है. இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இந்த ஒரு நற்செய்தி கூறுங்கள். பாரதம் மீண்டும் இப்பொழுது ஸ்வர்க்கமாகிக் கொண்டிருக்கின்றது. ஹெவன்லி காட்ஃபாதர் ஆயே ஹுயே ஹே. சொர்க்கத்தை படைக்கும் தந்தை பாபா வந்துள்ளார். இந்த பழைய நரகத்தை ஸ்வர்க்கமாக மாற்றிக் கொண்டிருக்கின்றாருங்கிற நற்செய்தியை சொல்லுங்க. बाबा केल्वी केकरार, जिन बच्चों को स्वर्ग का मालिक बनने की खुशी है उनकी निशानी क्या होगी? எந்த குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கத்தின் எஜமானன் ஆகணுங்கிற மகிழ்ச்சி இருக்குதோ அவங்க எப்படி இருப்பாங்க? उनके अंदर किसी भी प्रकार का दुख नहीं आ सकता. பாபா சொல்றாங்க, சொர்க்கத்தின் எஜமானன் ஆகக்கூடிய குஷியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஒரு பொழுதும் துக்க அலை தாக்க முடியாது. उन्हें नशा रहेगा कि हम तो बहुत बड़े आदमी हैं, हमें बेहद का बाप ऐसा லக்ஷ்மி நாராயண் बनाते. அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெருமிதம் போதை இருக்கும். என்னை விட பெரியவர் யாரும் இல்லை, எல்லையற்ற பகவானே என்னை ஸ்ரீ லக்ஷ்மியாக ஸ்ரீ நாராயணராக மாற்றுகிறார். உன்கி சலன் போத் ராயல் ஹோகி. அவர்களுடைய நடத்தையில அந்த ராயல்டி என்பது ஏற்படும். दूसरों को खुशखबरी सुनाने के सिवाय रह नहीं सकते. இந்த நற்செய்தியை மற்றவர்களுக்கு சொல்லாமல் அவர்களால் இருக்கவே முடியாது. ஆகையினால பாபா சொல்றாங்க, அந்த சொர்க்கம் வந்தடைந்து விட்டது, அதில் நம்ம எஜமானன் ஆக போகிறோங்கிற அந்த நினைவு, அந்த சொரூபம், அந்த ஃபீச்சருடைய காட்சி எப்போதுமே அவங்க மனக்கண் முன்னாடி இருந்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. பாபா समझाते हैं, बच्चे जानते हैं, भारत का और दुनिया हमको ये संदेश पहुंचाना. பாபா புரிய வைக்கிறார், நாம தெரிஞ்சிட்டே இருக்கோம் ஒரு சொல்ல சொல்ல. பாரதம் மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும். தும் சப் சந்தேஷி ஹோ. பாபா சொல்றாங்க, நீங்கள் அனைவரும் செய்தியாளர்கள், மெசேஞ்சர். बहुत खुशी का संदेश सबको देना है. எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய, சந்தோஷம் ஊட்டக்கூடிய செய்தியை கொடுங்க. भारत फिर से स्वर्ग बन रहा, स्वर्ग की स्थापना हो रही है. भारत में बाप जिसको हेवनली गॉड फादर कहते वही स्थापना करने आते हैं. யாரை நாம் உலகத்தின் தந்தை என்று அழைக்கின்றோம், அவரே ஸ்வயம் புது உலகத்தை உருவாக்குவதற்காக வந்துள்ளார். நமக்காகவே இந்த பாரதத்தை புது உலகமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். ஆகையினால் அவருக்கு பெயர் காட்லி, ஹெவன்லி காட் ஃபாதர் என்று அழைக்கப்படுகின்றது. तुम बच्चों को डायरेक्शन है कि ये खुशखबरी सबको अच्छी रीति सुनाओ. பாபா குழந்தைகளுக்கு டைரக்ஷன் கொடுக்கிறார். என்ன டைரக்ஷன் தெரியுமா? அனைவருக்கும் இந்த நற்செய்தியை சொல்லுங்க. பகவான் வந்துவிட்டார், மீண்டும் இந்த உலகம் புதுமை ஆகி கொண்டுள்ளது, நாம் அந்த உலகத்துக்கு செல்ல இருக்கின்றோங்கிற விஷயத்தை நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும். अभी बाबा हमको ऐसा देवी देवता बनाते हैं, कितनी खुशी होनी चाहिए. நாம் மீண்டும் தேவதையாக இறைவன் வடிவமைக்கின்றார்னு சொல்லும்போது, இந்த விஷயத்தை கேட்கும்போது எவ்வளோ நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுது. परंतु वंडर है बच्चों को वह खुशी रहती नहीं है. ஆனால் பாபா அதிசயப்படுறார், இவ்வளோ குழந்தைகளுக்கு நான்
சந்தோஷமான செய்தி சொன்னாலும் அந்த குஷி இருப்பதில்லை. நான் சுமங்கு சே சப்கோ குஷ்கபரி சுனாத்தே, நான் எப்படி ஊக்கம் உற்சாகமாக உங்களுக்கு சொல்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் பிறருக்கு சொல்கிறது இல்லையேங்கிறார். பாபா ने तुमको மெசேஞ்சர் बनाया, பாபா உங்களை மெசேஞ்சர் ஆக்கியுள்ளார். சப்கி கான் பர் ये மெசேஜ் தேத்தே ரஹோ, எல்லாருடைய காதுகளில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். பாரதவாசியும் कोई पता ही नहीं कि हमारा आदि सनातन देवी देवता धर्म कब रचा गया, फिर कहाँ गया, अभी तो सिर्फ चित्र हैं. பாபா சொல்றது, பாரதவாசி குழந்தைகளுக்கு இது தெரிவதில்லை. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது படைக்கப்பட்டது, எங்கே சென்றது? இப்போ அந்த தர்மம் இல்லையே. தேவர்களாம் எப்பொழுது வாழ்ந்தாங்க? சித்திரங்கள் மட்டும் இருக்கு, சிலைகள் இருக்கு. எப்போ வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க ராஜ்யம் எப்படி இருந்தது, இதை பற்றியெல்லாம் தெரியல. பாரத் மே ஹி சித்திர ஹை, பிரம்மா துவாரா ஸ்தாபனா கர்த்தே ஹை. பாரதத்தில் தான் இதற்கான சித்திரங்கள். அதனால தான் பெரிய பெரிய ஆலயங்களில் அந்த சித்திரங்களை பிரதிஷ்டை பண்ணி பூஜை நடக்குது. பிரம்மா துவாரா, பிரம்மா மூலமாக ஸ்தாபனை என்பது சிவபாபா செய்கின்றார். தும் சப்கோ குஷ்கபரி சுனாவோ, பாபா சொல்கிறார், இந்த செய்தியெல்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப அளவற்ற மகிழ்ச்சி என்பது ஏற்படும். பாபா சொல்கிறாங்க, ஏன் எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஏற்படும்? இந்த உலகத்தில் எங்கே போனாலும் பிரச்சனை, எங்கே போனாலும் துக்கம், எங்கே போனாலும் ஏதாவது ஒரு உபாதை, நிம்மதி இல்லை. எப்படா அந்த உலகம் வரும் காத்திருக்கிறோம். अच्छा, धारणेக்கான முக்கிய சாரம் फर्स्ट पॉइंट, अपनी नब्ज देखनी है, हम कहाँ तक लायक बने. உங்கள் நாடியை நீங்கள் பார்க்கணும். நான் எதுவரை தேவதை ஆகுவதற்கு தயாராகி இருக்கிறேன். லாய்க்பன் சர்வீஸ் கா சபூத் தேனா, தகுதி உடையவராகி சேவையில் நல்ல பேர் எடுத்திருக்கேனா. ஞான்கா பராகாஷ்டாமே பந்தன் முக்து பண்ணாகே, ஞானத்தின் உச்ச நிலைக்கு போய் எல்லா பந்தனத்திலிருந்தும் விடுபட்டு இருங்கள். नेक्स्ट पॉइंट, एक बाप की मत पर चल, अवगुणों को अंदर से निकालो. ஒரு பாபாவின் வழியின்படி நடந்து நமக்குள் இருக்கும் அநேக அவகுணங்களை வெளியேற்ற வேண்டும். துக்கதாயி स्वभाव को छोड़ सुखदायी बनो, துக்கம் தரும் சுபாவம் நேச்சரை விட்டு சுகம் அளிப்பவராக திகழுங்கள். ஞான் ரத்னோக்கா தான் கரோ, ஞான ரத்தனங்களை தானமாக செய்ங்க. பாபா வரதான் கொடுக்குறாங்க. परीक्षाओं को समस्याओं में मुरझाने के बजाय मनोरंजन का अनुभव करने वाले सदा विजयी भव. பரீட்சைகள் பிரச்சனைகளில் குழப்பம் அடைவதற்கு பதிலாக, மனம் வாடுவதற்கு பதிலாக அதை மனதுக்கு இஷ்டமான ஒரு அனுபவத்தை செய்யக்கூடிய, மனதுக்கு பிடித்த ஒரு அனுபவத்தை செய்யக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுங்கள். ஐயோ இப்படி வந்துட்டே, இப்படி நடந்துட்டே, அப்படி நாம் அதுலேயும் ஒரு படிப்பினை நாம் எடுத்துக்கொண்டு, மனதுக்கு இதத்தை எடுத்துக்கொண்டு, சுகத்தை எடுத்துக்கொண்டு வெற்றியாளர் ஆக வேண்டும். इस पुरुषार्थी जीवन में ड्रामा अनुसार समस्याएं परीक्षाएं तो आनी ही हैं. இந்த புருஷார்த்தி வாழ்க்கையில் ட்ராமா படி எல்லா விதமான டெஸ்ட் பேப்பர், எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்தே ஆகும். ஜன்ம लेते ही आगे बढ़ने का लक्ष्य रखना है. இந்த ஜென்மம் கிடைச்ச உடனேயே பாபா சொல்கிறார், முன்னேறுவதற்கான லட்சியம் வந்து விடுகிறது. பரீட்சாவும் சமஸ்யாவும் का आवाहन करना. பாபா சொல்கிறார், ஜன்ம लेते ही आगे बढ़ने का लक्ष्य रखना. பிறந்த உடனே நம்ம முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் வைக்கின்றோம் என்றால் பரீட்சை பிரச்சனைகளை வரவேற்கின்றோம். जब रास्ता तय करना है
तो रास्ते की नज़ारे न हो ये हो कैसे सकता. எப்பொழுது நாம் வழியை தேடுகின்றோமோ, வழியை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ, அப்பொழுது அந்த வழி கண்களுக்கு தெரியாமல் எப்படி இருக்க முடியும்? लेकिन उस नज़ारों को पार करने के बजाय करेक्शन करने लग जाते, बाबा की याद का कनेक्शन लूज हो जाता. லட்சியம் வச்சிட்டோம், முன்னேறணும்னு நினச்சிட்டோம். அப்போது வழியில் எப்படி ஒரு விஷயங்கள் வந்தாலும், எப்படிப்பட்ட காட்சியை பார்த்தாலும், கண்ணுக்கு எதெல்லாம் தட்டுப்பட்டாலும் பாபா சொல்கிறார், ஒருவேளை நம்ம கரெக்ஷன் பண்ண தொடங்கிட்டோம்னா பாபாவோட நினைவு என்ற கனெக்ஷன் லூஸ் ஆகிடும். இவங்க அப்படி, இவங்க இப்படின்னு இப்படியே மனசு இங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடுங்க. பாபாட்டேந்து இந்த பக்கம் வந்துடும். மனோரஞ்சன் கே பஜாய் மன் கோ முர்ஜா தேத்தே ஹோ. கரெக்ஷன் பண்ண தொடங்கிட்டீங்கனாலே பாபா சொல்கிறார், மனதுக்கு இதத்துக்கு பதிலாக மனம் வாடிவிடும், பல குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும், சோர்வு வந்துவிடும். इसलिए वाह नजारा वाह के गीत गाते आगे बढ़ो. ஆஹா காட்சியே ஆகாங்கிற பாடலை பாடிக்கொண்டு முன்னேறிக்கிட்டே போங்க. எந்த காட்சி வந்தாலும் உங்கள் லட்சியம் போகிற வழியில், பாதையில் நீங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுத்துட்டீங்களோ அந்த வழியில் எது வந்தாலும் அதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணி விளையாண்டு போயிடுங்க. சதா விஜய் பவ்கே வரதானி பனோ, சதா வெற்றியாளர் ஆகுங்கள் என்ற வரதானத்திற்குடையவர் ஆகுங்கள். பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. மரியாதைக்கு அந்தர் சல்னாமானா மரியாதா புருஷோத்தம் பன்னா. மரியாதை என்ற கோட்டுக்குள் இருப்பது என்றாலே மரியாதா புருஷோத்தமன் ஆகுதலாகும், மரியாதைக்குரிய மனிதன் ஆகுதலாகும். பாபா வியக்தி இஷாரா கொடுக்குறாங்க. ஏகாந்தவாசி ஆகுவதற்கு அனுபவி மூர்த்தி ஆக வேண்டும். ஏகாந்தவாசி என்றால் அனுபவி மூர்த்தி. வர்த்தமான் சமிக்கே பிரமான் அபி வானப்பிரஸ்த அவஸ்தாக்கு சமீபுகோ. இப்போ பாபா சொல்கிறாங்க, வானப்பிரஸ்த நிலைக்கு ரொம்ப பக்கத்தில் வந்துட்டீங்க. வானப்பிரஸ்தி குடியோங்கா கேள்நகி கர்த்தே. பாபா சொல்கிறார், வயதானவர்கள் பொம்மையை வச்சு விளையாடுறதில்ல. வானப்பிரஸ்தி ஏகாந்த் சுமிரன்மே ரேத்தே. வானப்பிரஸ்தி ஏகாந்தமாக இருப்பாங்க, பாபா நினைவில் இருப்பாங்க. அப்சப் बेहद के वानप्रस्थी सदा एक के अंत में निरंतर एकांत में सदा स्मृति स्वरूप रहो. நீங்கள் எல்லையற்ற வானப்பிரஸ்திகள் சதா ஒருவரின் நினைவில் நிரந்தர ஏகாந்தத்தில் சதா நிலைத்திருக்கக்கூடியவராக இருக்கின்றீர்கள். ஏகை பேகத் கி வானப்பிரஸ்தி கி ஸ்திதி. இதுவே எல்லைக்கு அப்பாற்பட்ட வானப்பிரஸ்தியினுடைய நிலையாகும். ஆகவே பாபா சொல்றார், வானப்பிரஸ்தினா பொம்மையை வச்சுட்டுலாம் விளையாட மாட்டாங்க, கடவுளுடைய நினைவிலே லயிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நாமும் கூட செக் பண்ணி, தன்னை சோதனை பண்ணி நாமும் பாபாவுடைய நினைவில் இருக்க வேண்டும். அச்சா, ஓம் சாந்தி.